புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் ஓட்டுப்பதிவு காலை 7 மணிக்கு துவங்கியது. தேர்தல் முடிவுகள் பிப்ரவரி 8ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ளது. திமுக வேட்பாளர் சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி உட்பட 46 பேர் களத்தில் உள்ளனர். பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக மற்றும் தேமுதிக, பாஜக தேர்தலை புறக்கணித்துள்ளன. ஈரோடு கிழக்கில் ஆண் வாக்காளர்கள் 1,10,128 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,17,381 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 37 பேரும் என மொத்தம் 2,27,546 வாக்காளர்கள் உள்ளனர். ஓட்டளிப்பதற்காக 237 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. மக்கள் ஆர்வத்துடன் ஓட்டளித்து வருகின்றனர். தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக 300 துணை ராணுவ வீரர்கள், 450 பெட்டாலியன் போலீசார், 250 ஆயுதப்படை போலீசார், 1678 சட்டம் ஒழுங்கு போலீசார் என 2678 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஓட்டுப்பதிவு நடைபெறுவதையொட்டி ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அந்த தொகுதியில் உள்ள அரசு அலுவலகங்கள், கல்வி நிறுவனங்கள், அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள அமைப்புகளின் அலுவலகங்கள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளது. இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரையிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உதயசூரியன் சின்னம் மிகப்பெரிய வெற்றியை பெறும். அந்த மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக இருக்க போவது கடந்த 4 ஆண்டு கால திராவிட மாடல் அரசின் மக்கள் நல திட்டங்களே இந்த மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக இருக்கும். தற்போது வாக்குப்பதிவு துவங்கி நடந்து கொண்டிருக்கின்ற நிலையில் நான் எனது வாக்குச்சாவடியில் என்னுடைய வாக்கை பதிவு செய்துவிட்டு வந்திருக்கின்றேன். இந்த தேர்தலில் இந்த தொகுதியிலே, கிழக்கு தொகுதியில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் உங்களுடைய வாக்குகளை தவறாமல் செலுத்தி ஜனநாயக கடமையாற்ற வேண்டும் என உங்களை எல்லாம் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன்.